ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணையில் அடுத்த வாரம் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேரனோட வீட்டுக்கு வந்த நிலாவோட அப்பா நிலாவை பார்த்த உடனே நிலா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக கூப்பிட்றாரு. அவர் பாசமாக கூப்பிட்றத பார்த்த நிலானால அதை ஏற்றுக்கவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் பார்க்குறாங்க. நிலா அப்படின்னு திருப்பியும் கூப்பிட்றாரு. நிலாவுக்கு ஒரே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. ஏம்மா அழுகிற? அழுகாதம்மா, நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு அழுகிற அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் கேட்குறப்போ நிலானால தாங்கவே முடியல. என்னது அப்பா, நீங்களா இப்படி மாறிட்டீங்க? இன்னும் நான் வீட்டுக்கு வந்தப்போ கூட எங்கூட சண்டை கட்டுனீங்களே, இப்போ எப்படி என் மேலே இவ்வளோ பாசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு கோவம் வருது. அதுக்கு அவங்க அப்பா, இல்லைம்மா, உன்னை பிரிஞ்சுட்டு நாளுக்கு நாள் ஆக ஆகத்தான் எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குமா, உன்னை பிரிஞ்சுட்டு எங்களால் இருக்கவே முடியலம்மா, அதனால தான் உன்னை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், உன்னையே சோழனேன்னு கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம்மா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, நிஜமாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உன்னை கூட்டிகிட்டு போய் ஒரு வாரம் உங்கள் 2 பேர்த்தையும் நம்ம வீட்டில் வச்சுருந்துட்டு இங்கே அனுப்பி வைக்கலான்ட்டு இருக்கோம். உனக்கு சம்மதம் தானம்மா அப்படிங்கிறாங்க. சம்மதம் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போது சேரன்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நான் கூட்டிகிட்டு போகிறேன் இவங்கள ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி சேரன்கிட்டையும் அவங்க அப்பாட்டையும் கேட்குறாங்க, நிலாவோட அப்பா. அதுக்கு சேரன், தாராளமாக கூட்டிகிட்டு போங்க 2 பேர்த்தையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டியனுக்கும் தெரிஞ்சிருது. டேய், என்னமோ பண்ண போகிறாங்கடா உன்னைய அப்படின்னு சொல்லி சோழன் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. அவர்கிட்ட சொல்கிறாரு. சோழனுக்கு ஐயோ, இந்த அண்ணன் வேற புரிஞ்சுக்காம அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே, அவரோட திட்டமே என்னன்னு தெரியாமல் இந்த அண்ணன் வேற அப்படின்னு சொல்லி சோழன் உள்ளுக்குள்ளே புலம்புறாரு. நிலா நம்பிட்டாங்க பாவம், அவங்க தான் எது சொன்னாலும் நம்பிக்குவாங்களே, அதனால் சர்டிஃபிகேட் எரிச்சவங்களே இப்போ வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு டவுட் படாமல், இல்லைம்மா நான் உன் மேலே பாசத்தில் தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நிலாவும் அப்படித்தான் அப்பாவுக்கு மனசு மாறிடுச்சோ, நம்மளை பிரிஞ்சு இருக்க முடியலையோ அப்படின்னு சொல்லி நம்பிட்டாங்க. ஆனால் சோழனுக்கு தெரியும் இது கண்டிப்பாக ஏமாத்து வேலை தான். கூட்டிகிட்டு போய் நிலாவோட மனசு மாற்றி அங்கேயே வச்சுக்கலாங்கிறதா அவங்களோட பிளான். அது வந்து சோழனுக்கு நல்லாவே தெரியும். எல்லார்த்திட்டும் சம்மதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து நிலாவோட அப்பா சோழன்கிட்ட தனியாக பேசணுன்ட்டு வந்து வெளியே பேசுகிறாரு. பாத்தியாடா, என் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஓகே சொல்லிருச்சு. நான் ஒரு வாரம் டைம் கேட்டிருந்தேன்ல எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு தங்கணும்னு, இப்போ ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 நாள் இருக்குது. அந்த 6 நாளில் எங்கள் வீட்டுக்கு வந்த நிலா திருப்பி உன்னோட இந்த ஓட்டை வீட்டுக்கு வரவே மாட்டாடா. இது சேலஞ்சுடா, பார்க்கலான்ட நீயா நானான்னு. பார்த்துடலாமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. நிலா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு மனசு மாதிரியே அவங்க வீட்லேயே இருந்துக்குவாங்களா, இல்லை திருப்பி சோழன் கூட வந்துடுவாங்களா, இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறப்போ சோழனுக்கும் நிலாவுக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா சோழனை. இன்னும் ஏன்னா நிலா லவ் பண்ணாமையே இருக்காங்க இந்த சீனில் இது வரைக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் நல்ல சுவாரஸ்யமாக இருக்க போகுது நம்ம ஐயனார் துணை. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.